வெல்கம் டு சுபி டெக்னாலஜி. நீங்கள் இந்த வீடியோவில் வந்து 12th ஸ்டாண்டர்டில் பைத்தான் ப்ராக்டிக்கல் ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம் ஃபேக்டோரியல் நம்பர் வந்து எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி இந்த ப்ரோக்ராமில் வந்து இன்புட் யூஸ் பண்ணியிருக்காங்க, இஃப்பு, ஃபாரு, லுப்பு, ரேஞ்ச் இதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்களா? ஸோ இதெல்லாம் என்னன்னு ஃபஸ்ட்டு நான் வந்து சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் இந்த ப்ரோக்ராம் பார்ப்போம். ரொம்பவே சிம்பிளாக இருக்கும். சரிங்களா? ஓகே, ஃபஸ்ட்டு வந்து நான் என்னோடய கம்ப்யூட்டரில் பைச்சாம் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ பைச்சாம் உங்கள் கம்ப்யூட்டரில் இல்லை அப்படின்னா அது எப்படி இன்ஸ்டால் பண்ணோட வீடியோ வந்து ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை செக் பண்ணி பாருங்கள். சரிங்களா? ஓகே, இப்போ வந்துட்டு நான் இங்கே மெயின் மெனு இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நியூ ப்ராஜெக்ட் கொடுங்க. ஸோ ப்ராஜெக்ட் நேம் ஏதாவது கொடுக்குற மாதிரி தான் நீங்கள் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு கிரியேட் கொடுத்தீங்கன்னா எனக்கு புதுசாக ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் ஆயிரும். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் நான் இதை மினிமைஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே main.py, ஸோ இதில் தான் வந்து நம்ம கோட் எழுத போகிறோம். எனக்கு டம்மியாக ஒரு கண்டென்ட் ரெடியாகி வந்திருக்கும். ஜஸ்ட்டு அது எல்லாமே Ctrl+A கொடுத்து செலக்ட் ஆல் பண்ணிக்கலாம். டெலிட் கொடுத்தீங்கன்னா எனக்கு டெலிட் ஆயிரும். நான் இனிமேல் தான் கோட் டைப் பண்ண போகிறேன். சரிங்களா? ஓகே, ஃபஸ்ட்டு வேரியபிள்னா என்னென்னு பார்க்கலாம். ஸோ வேரியபிள்னா ஒன்றும் இல்லை. இப்போ ஏன்னு ஒரு வேரியபிள் கொடுத்துக்கிறேன். ஈக்குவல் 10ங்கிற டேட்டா கொடுத்தனா அந்த 10ங்கிற டேட்டா வந்து எனக்கு ஏங்கிற வேரியபிளில் ஸ்டோர் ஆயிரும். சரிங்களா? ஸோ எனக்கு எங்கெங்கெல்லாம் அந்த 10ங்கிற டேட்டா ஆக்சஸ் பண்ணணுமோ அப்போலாம் அந்த ஏவை கொடுத்து நான் யூஸ் பண்ணுறேன். எனக்கு 10 டேட்டா எனக்கு வந்துடும். சரிங்களா? இப்போ பாருங்கள், ஏல வந்து 10 ஸ்டோர் ஆயிடுச்சு. இப்போ பிரிண்ட்டுக்குள்ளே ஏ கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு அவுட்புட்டில் அந்த 10ன்னு எனக்கு பிரிண்ட் ஆயிரும். சரிங்களா? எனக்கு 10 எங்கெங்கெல்லாம் வேணுமோ அங்கே ஏவை கால் பண்ணிக்க முடியும். சரிங்களா? இப்போ வந்து இதை எப்படி ரன் பண்ணுறது அப்படின்னா, இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளே பட்டன் மாதிரி இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா எனக்கு ப்ரோக்ராம் ரன் ஆகி ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 10ன்னு எனக்கு வந்துருச்சு. ஓகேங்களா? ஓகே, ஜஸ்ட்டு ட்ராக் பண்ணி நான் இங்கே வச்சுக்கிறேன். ஓகே ஓகே, இப்போ பாருங்கள், மறுபடியும் என்டர் பண்ணிக்கிறேன். இப்போ வியில் வந்து நம்பர் 20ன்னு சொல்லி அசைன் பண்ணுறேன். இப்போ ஏல 10 இருக்குது, பியில் வந்து 20 இருக்குது. சரிங்களா? பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் என்ன கொடுக்க போகிறோம்னா ஏ ப்ளஸ் பின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். சரிங்களா? அப்போ என்ன ஆகும், ஏ ப்ளஸ் பின்னா ஏல 10ம் பியில் 20யும் அடிஷன் ஆகி நம்பர் 30ன்னு சொல்லி எனக்கு பிரிண்ட் ஆகுமா? ஜஸ்ட்டு ப்ளே பண்ணுறேன். ஃபஸ்ட்டு பிரிண்ட் ஏக்கு 10 வந்திருக்கு, ரெண்டாவது பிரிண்ட்டுக்கு வந்து நம்பர் 30ன்னு சொல்லி ரெண்டு அடிஷன் ஆகி வந்துருச்சு. சரிங்களா? ஸோ இப்படி தான் ஒரு வேரியபிளுக்குள்ள ஒரு டேட்டா அசைன்மெண்ட்டு, அந்த வேரியபிள் நம்ம எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்க முடியும். சரிங்களா? ஸோ இதான் வந்து சிம்பிளாக வேரியபிள் கான்செப்ட். ஓகேங்களா? ஓகே, ஸோ இதுதான் வந்து உங்கள் ப்ரோக்ராமில் NUMன்னு சொல்லிட்டு வேரியபிளாக யூஸ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஏக்கு பதில் NUM எது வேணால் கொடுத்துக்கலாம். ஃபஸ்ட் லெட்டர் நம்பரில் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. அதே மாதிரி அண்டர்ஸ்கோரும் போட்டுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே சொல்லிடுறேன். இப்போ ஏபிசின்னு இருந்துச்சுங்களேன். ஸோ இதுக்கு பதிலாக நான் வந்து ஸ்டூடெண்ட் அண்டர்ஸ்கோர் மார்க். ஸோ என்னால் இப்படி அண்டர்ஸ்கோர் யூஸ் பண்ணியும் ஒரு வேர்டாக கொடுத்து அது வேரியபிளாக எடுத்துக்க முடியும். சரிங்களா? ஸோ இப்போ பாருங்கள், நான் இது பிரிண்ட்டுக்குள்ளே எனக்கு எஸ்டின்னு டைப் பண்ணிங்கன்னா அந்த வேரியபிள் நேம் வந்துடும். என்டர் பண்ணிங்கன்னா வந்துருச்சு. இப்போ ரன் பண்ணுறேன், எனக்கு சேம் அவுட்புட் எனக்கு வந்துருச்சு. சரிங்களா? ஓகே, இப்போ பாருங்கள், எனக்கு என்ன எரர் வந்திருக்குன்னா நேம் ஏ நாட் டிஃபைன் வருது. சரிங்களா? ஃபஸ்ட்டு நான் பிரிண்ட் பண்ணிட்டேன், ஆனால் இங்கே ஒரு ஏ யூஸ் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, அந்த ஏ வந்து மாற்றிட்டோம்ல, அதனால் அது வந்து எனக்கு என்னன்னு தெரியலன்னு சொல்லிடுச்சு. இங்கேயும் வந்து நான் ஸ்டூடெண்ட் மார்க்குன்னு கொடுத்து என்டர் பண்ணிட்டேன் அப்படின்னா சேஞ்சபிள் ஆயிரும். இப்போ ப்ளே பண்ணுங்கள், நம்பர் 10 13 எனக்கு பிரிண்ட் ஆயிரும். ஸோ என்னால் இப்படியும் ஒரு வேரியபிள் நேம் கொடுக்க முடியும். ஸோ ஆனால் வந்து ஃபஸ்ட் லெட்டர் வந்து எனக்கு நம்பரில் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது, அது ஒரு கண்டிஷன் இருக்குது. சரிங்களா? அதே மாதிரி கீவேர்ட்ஸ் எதையுமே நான் வேரியபிள் நேமாக கொடுக்க முடியாது. ஸோ கீவேர்ட்ஸ்னால் என்ன அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இம்போர்ட் கீவேர்ட்ஸ்ன்னு சொல்லி டைப் பண்ணிக்கிறேன், இம்போர்ட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் பிரிண்டில் கீவேர்ட் டாட் KW லிஸ்ட்டுன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு இப்போ ரன் பண்ணுறேன். எனக்கு இங்கே கீவேர்ட்ஸ் என்னென்னலாம் பைத்தானில் என்னென்ன கீவேர்டு இருக்கும் அதெல்லாம் எனக்கு ஜென்ரேட் ஆயிரும். ஸோ இதெல்லாம் கீவேர்டு. இந்த கீவேர்டு எதையுமே நான் வந்து வேரியபிள் நேமாக யூஸ் பண்ண முடியாது. சரிங்களா? ஸோ இது ஒரு பாயிண்ட். சரிங்களா? ஓகே ஓகே, இப்போ நம்ம ப்ரோக்ராம்குள்ளே போகலாம். ஓகே, வேரியபிள்னா என்னென்னு இப்போ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதே மாதிரி அடுத்து என்ன பண்ணால் இன்புட் வாங்குறாங்களா? ஓகே, ஸோ இன்புட்னா என்னென்னா ஒன்றும் இல்லை, ஜஸ்ட்டு இப்போ நான் ஏங்கிற வேரியபிளில் இன்புட் வாங்குகிறேன். ஸோ இன்புட் ஜஸ்ட்டு அது மட்டும் கொடுத்துட்டு பிரிண்டில் ஏவை கொடுத்துக்கிறேன். சரிங்களா? அப்போ இங்கே எனக்கு என்ன நடக்குன்னு பாருங்கள். ஜஸ்ட் நான் ப்ளே பண்ணுறேன், எனக்கு இன்புட் கேட்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஹலோன்னு சொல்லி டைப் பண்ணி என்டர் பண்ணேன்னா
ஹலோங்கிற க்ரீன் லெட்டர் வந்து பார்த்தீங்கன்னா நான் கொடுக்குற இன்புட்டு. அது அந்த ஹலோ வந்து எனக்கு ஏல வாங்கிட்டு அந்த ஏவை பிரிண்ட் பண்ணும்போது எனக்கு இந்த ஹலோ எனக்கு பிரிண்ட் அவுட்டில் வந்திருக்கு. சரிங்களா? ஸோ இதான் ஜஸ்ட் ஒரு இன்புட்டோடைய ஃபங்க்ஷனுடைய வேலை. சரிங்களா? ஸோ இந்த இடத்துல நான் இப்போ ப்ளே பண்ணும்போது பாருங்களேன், எனக்கு எந்த ஒரு மெசேஜும் வரல. இல்லை இங்கே ஏதாவது மெசேஜ் கேட்கணும், கொஷின் மார்க் கேட்கணும், நான் இன்புட் கொடுக்கணும் அப்படின்னா இங்கே இன்புட் அந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே நீங்கள் என்ன டைப் பண்ணுறீங்களோ டபுள் கோட்ஸ்க்குள்ளே அது உங்களுக்கு அப்படியே அங்கே வரப்போகுது. ஃபார் எக்ஸாம்பிள் என்டர் எ நம்பர் அப்படின்னு நான் சொல்லி கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் வந்து அகைன் மறுபடியும் ரன் பண்ணுறேன். ஓகே, ரன் பண்ணி எனக்கு பாருங்கள் என்டர் எ நம்பர்னு சொல்லி கேட்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்பர் 5 கொடுத்து என்டர் பண்ணனா எனக்கு 5 பிரிண்ட் ஆயிரு. ஸோ ஒரு கம்யூனிகேஷன் மாதிரி தான். ஸோ இங்கே இன்புட்டுக்குள்ள டபுள் கோட்ஸில் என்ன டைப் பண்ணுறீங்களோ அது வந்து உங்களுக்கு இங்கே பிரிண்ட் ஆயிரும். பிரிண்ட் ஆகி நம்மகிட்ட இன்புட் கேட்குது. சரிங்களா? ஸோ இதான் வந்து இன்புட். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணியிருக்காங்கன்னா அதுக்கு முன்னாடி இன்ட்னு ஒரு டேட்டா டைப் யூஸ் பண்ணியிருக்காங்களா? ஸோ அதெல்லாம் ஒன்றும் இல்லை. என்னன்னா இந்த இன்புட் வாங்குறேன் பார்த்தீங்களா, அந்த டேட்டா வந்து என்ன டைப்பு அதுதான் வந்து இன்டிஜர்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிளா இப்போ வந்து நான் எதுவுமே கொடுக்கல. பிரிண்ட் ஏல வந்து என்ன டைப்ல ஸ்டோர் ஆயிருக்குங்கிறத எப்படி செக் பண்றதுன்னா அந்த ஏங்கிற வேரியபிளுக்கு முன்னாடி டைப்னு கொடுத்துக்கிறேன். சரிங்களா? டைப்னு கொடுத்துட்டு நான் பிரிண்ட் பண்றேன். ஸோ ஏவை பிரிண்ட் பண்ணல, அந்த ஏல டேட்டா ஸ்டோர் ஆயிருக்கு. அந்த டேட்டா வந்து என்ன டைப்ல ஸ்டோர் ஆயிருக்கு அப்படிங்கிற செக் பண்றது தான் பிரிண்ட்டுக்குள்ள டைப் ஏன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். சரிங்களா? ஸோ இப்போ நான் ரன் பண்றேன். இப்போ வந்து டேட்டா கேட்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்பர் 6ன்னு கொடுத்து என்டர் பண்ணுறேன். ஸோ கிளாஸ் எஸ்டிஆர்னு வருதா? ஸோ எஸ்டிஆருங்கிறது டேட்டா டைப். ஸோ இப்போ நம்பர் 6ங்கிறத எனக்கு அது ஸ்ட்ரிங்காக எடுத்துக்குது. சரிங்களா? ஸோ நான் எதுவுமே அசைன் பண்ணலை அப்படின்னா அது வந்து ஸ்ட்ரிங்காக தான் எடுத்துக்கும். இதுவே நான் இது இண்டிஜராக எடுத்துக்கணும் அப்படின்னு இந்த டைப்பை வந்து இண்டிஜராக நீ எடுத்துக்க அப்படின்னு நான் சொல்லணும் அப்படின்னா கம்பல்சரியாக இந்த இன்புட்டுக்கு முன்னாடி நம்ம இண்டிஜர்னு சொல்லி கொடுத்து மென்ஷன் பண்ணிட்டோம்னா நான் கொடுக்குற டேட்டாவை அது வந்து இண்டிஜராக எடுத்துக்கும். சரிங்களா? ஸோ ஓகே, இப்போ நம்ம செக் பண்ணி ரன் பண்ணுவோம். இன்ட்டுன்னு கொடுத்துட்டேன், நம்பர் 10ன்னு கொடுக்குறேன், என்டர் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா எனக்கு இண்டிஜர்னு சொல்லி வந்திருக்கு. சரிங்களா? ஓகே, ஸோ இப்போ இந்த மாதிரி கொடுத்தேன்னா கொடுக்குற இன்புட்டை இண்டிஜராக எடுத்து ஏல ஸ்டோர் பண்ணுது. சரிங்களா? ஸோ இதுதான் வந்து இன்புட் இந்த லைனோட ஒர்க். ஸோ இந்த லைன் தான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் லைனில் கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏங்கிறதுக்கு பதிலாக நம்மன்னு சொல்லி வேரியபிள் கொடுத்துருக்காங்களா? ஓகே, நம்மளும் மாற்றிக்கலாம். ஏக்கு பதிலாக என்யூஎம்னு போட்டுக்கிறேன். ஓகே, இப்போ உங்களுக்கு அந்த ஃபர்ஸ்ட் லைன் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரிங்களா? ஸோ எதுக்காக இந்த இன்ட் கொடுக்குறோம், எதுக்காக இன்புட் யூஸ் பண்ணுறோம், எதுக்காக இந்த மாதிரி ப்ராக்கெட் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு ப்ராக்கெட் ஓப்பனா கம்பல்சரி க்ளோஸ் பண்ணணும். ஸோ இந்த ப்ராக்கெட்டுக்கு இன்புட்டுக்குள்ள வர்றது இன்டிஜரோடைய ஓப்பன் பண்ணது கடைசியாக க்ளோஸ் ஆகிருக்கு. சரிங்களா? ஸோ இதுதான் விஷயம். ஓகே, ரெண்டாவது லைன் என்ன பண்ணாங்கன்னா இஃப்னு ஒரு கண்டிஷன் யூஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ என்னன்னா சேம் இப்போ வந்து என்யூஎம்ங்கிற வேரியபிளில் ஒரு டேட்டா வாங்குறேன். அந்த டேட்டா வந்து இஃப்ங்கிற கண்டிஷன் கொடுத்துட்டு என்யூஎம் ஈக்குவல் ஜீரோவாக இருக்கான்னு பார்க்குது. ஸோ நான் கொடுக்குற டேட்டா ஜீரோவாக இருந்துச்சு அப்படின்னா இந்த கண்டிஷன் வந்து ட்ரூ ஆயிடும். சரிங்களா? ட்ரூ ஆயிடுச்சு அப்படின்னா ஜஸ்ட் கோலன் வச்சுட்டு என்டர் பண்ணுங்க. ட்ரூ ஆயிடுச்சு அப்படின்னா இப்போ நீங்கள் என்டர் பண்ணனா எனக்கு டேரெக்டாக இங்கே போகாமல் கொஞ்சம் இன்டென்ட் தள்ளி எனக்கு இங்கே வரும். சரிங்களா? ஸோ எதுக்கு அப்படின்னா இது ட்ரூ ஆச்சுன்னா இது என்ன வேலை பண்ணணும்னு நான் இங்கே எழுத போகிறேன். ஸோ ட்ரூ ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறேன்னா ஃபேக்ட்னு ஒரு வேரியபிள் உங்கள் இதில் கொடுத்துருக்க மாதிரி ஈக்குவல் 1ன்னு செட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். அப்படியே என்டர் பண்ணிட்டு பேக் வந்துக்கிறேன். ஸோ நான் ஜீரோட ஃபேக்டோரியல் வந்து என்னது நமக்கு நம்பர் 1 அதனால ஃபேக்ட்னு ஒரு வேரியபிளுக்கு 1 ஸ்டோர் பண்ணால் போதும்னு சொல்லிக்கிறேன். ஜீரோ தவிர நீங்கள் வேறு ஏதாவது என்டர் பண்ணீங்கன்னா இந்த கண்டிஷன் ஃபெயில் ஆயிரும். ஃபேக்ட் 1 இங்கே இருக்காது. சரி, இதுக்குள்ளேயே போகாது. சரிங்களா? எனக்கு பேக் வந்து வெளியில் இந்த லைனுக்கு வந்துடும். சரிங்களா? ஓகே, இந்த லைன்லேயும் ஃபேக்ட் ஈக்குவல் டு 1 நம்ம அசியூம் பண்ணிக்கிறோம். ஏன்னா வந்து ஃபேக்ட்ங்கிற வேரியபிள் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அடுத்து. ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஸோ நெக்ஸ்ட் என்ன இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து ஃபார் லூப்பு ரேஞ்ச் யூஸ் பண்ணுறாங்க. சரிங்களா? ஸோ ஓகே, நம்ம ரேஞ்சுனா என்னன்னு பார்த்துட்டு ரேஞ்சும் ஃபார்னா என்னன்னு பார்த்ததுக்கப்புறம் மறுபடியும் இதுக்கு வரலாம். சரிங்களா? ஓகே, ஜஸ்ட்டு இந்த கோடை இது வரைக்கும் நான் வந்து ஹைட் பண்ணிக்கிறேன். ஸோ மல்டிபிள் லைன்ஸை ஹைட் பண்ணுறதுக்கு என்ன கமாண்டு அப்படின்னா சிங்கிள் கோட்ஸில் 3 டைம் டைப் பண்ணுங்கள். இங்கே ஸ்டார்ட் பண்ணி எண்டிங் முன்னாடி டைப் பண்ணிங்கன்னா எனக்கு இதுலேருந்து இது வரைக்கும் இந்த கோடு வந்து ஹைட் ஆயிடும். சரிங்களா? ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறோன்னா ரேஞ்சுனா என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். சரிங்களா? ஓகே, ஃபஸ்ட்டு ஃபார் போட்டுக்கிறேன். ஏதாவது ஒரு வேரியபிள் ஏன்னு கொடுத்துக்கிறேன். இன்னு ரேஞ்சுன்னு கொடுத்துட்டு ஓப்பன் பண்ணேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் நம்பர் எதுலேருந்து ரேஞ்சு ஸ்டார்ட் ஆகணும்னு கேட்குது. 1லேருந்து ஸ்டார்ட் ஆகணும், நம்பர் 5 வரைக்கும் வரணும்னு சொல்லி கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு
கோலன் கொடுத்துட்டு என்டர் பண்ணுறேன். பிரிண்ட்டில் ஏவை பிரிண்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஃபார் லூப்பில் ரேஞ்சு பார்த்தீங்கன்னா எனக்கு 1லேருந்து 5. அப்போ ரேஞ்சை பொறுத்து என்ன ஆகும்னா, நான் 5 கொடுத்தேன்னா அது 1 மைனஸ் ஆகி 4 வரைக்கும் தான் எடுத்துக்கும். சரிங்களா? அப்போ ஃபஸ்ட்டு 1ஆம் நம்பர் எடுத்து ஏல ஸ்டோர் பண்ணோம். அந்த ஏ உள்ளே கொண்டு வந்து பிரிண்ட் பண்ணிடுச்சு. மறுபடியும் மேலே போகும். 2ஆம் நம்பரை ஏல ஸ்டோர் பண்ணுவோம். அந்த 2ஆம் நம்பரை எனக்கு பிரிண்ட் பண்ணோம். சரிங்களா? இந்த மாதிரி எனக்கு 1 2 3 4 வரைக்கும் எனக்கு கால் ஆகி எனக்கு பிரிண்ட் ஆக போகுது. சரிங்களா? ஜஸ்ட் நம்ம ரன் பண்ணுவோம். பார்த்தீங்கன்னா தெரியும், எனக்கு அவுட்புட்டில் 1 2 3 4 எனக்கு வந்துருச்சு. சரிங்களா? நான் 5 கொடுத்தா எனக்கு 4 வரைக்கும் வந்திருக்கு. இதுவே நான் 10 கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு 9 வரைக்கும் வரும். ஸோ -1 இதாகி எனக்கு வந்திருக்கும். சரிங்களா? ஸோ இதான் வந்து ரேஞ்சும் ஃபாருக்குள்ள ஸ்டெப்பு. சரிங்களா? இது நம்ம ப்ரோக்ராமில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஃபேக்டோரியலில் சேம் அதே மாதிரி ஐங்கிற வேரியபிளாக யூஸ் பண்ணியிருக்காங்க. ரேஞ்சிலேருந்து 1ஆம் நம்பர்லேருந்து எடுக்கிறாங்க. ஏன்னா 0 கொடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு அங்கே முடிஞ்சிருது. சரிங்களா? 1ஆம் நம்பர்லேருந்து எடுக்கிறாங்க. எண்டிங் வந்து பார்த்தோன்னா, நான் இன்புட் வாங்குறேன் நம்பர் 10ஓ எது 20ஓ ஏதோ ஒன்று வாங்குறேன்னா அது வரைக்கும் எனக்கு அந்த வேரியபிள் +1 கொடுக்குறாங்க. எதுக்காக அந்த +1னா ரேஞ்சினாலே கடைசி நம்பர் -1 அது ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும். ஸோ அதுக்கு +1 கொடுத்துட்டேன் அப்படின்னா அந்த -1க்கு இந்த +1 டேலி ஆயிரும். இப்போ நான் நம்பர் 5 கொடுத்தேன்னா எனக்கு 1லேருந்து 5 வரைக்கும் இந்த லூப் சுற்றும். இந்த ஃபேக்டோரியல் ஃபார்மேட் நடக்க போகுது. சரிங்களா? ஸோ அதான் விஷயம். இப்போ நான் இந்த ஹைட் பண்ண கோடை ரிலீஸ் பண்ணிடுறேன். இதையும் ரிலீஸ் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ வந்து என்ன நடக்குதுன்னா, ஃபார் ஏ உங்கள் இதில் ஐ கொடுத்துருக்காங்க. ஐனே கொடுத்துக்கலாம். எது கொடுத்தாலும் நீங்கள் ஒர்க் ஆகும். ஓகே, ஐனே கொடுத்துக்கிறேன். இப்போ பிரிண்ட் இது கிடையாது. ஓகே, ரேஞ்சு வந்து 1லேருந்து இங்கே 10 கொடுத்துருக்காங்களா? ஸோ 10க்கு பதில் என்ன கொடுத்துருக்காங்கங்க, NUM அந்த வேரியபிள் +1. அப்போ நான் நம்பர் 5ன்னு இன்புட் வாங்கினேன்னா எனக்கு இங்கே 5 வரும், +1 6 ஆயிரும். ரேஞ்சில் 6னா 5 வரைக்கும் எடுத்துக்குமா? அப்போ நான் கொடுக்குற நம்பர் வரைக்கும் எனக்கு லூப் ரன் ஆகுதா? ஸோ அந்த ஒரு பர்பஸ்க்காக +1 யூஸ் பண்ணுறோம். சரிங்களா? ஓகே, இப்போ மறுபடியும் என்டர் பண்ணுங்க. என்டர் பண்ணதுக்கப்புறம் அடுத்த லைனில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஃபேக்ட் வேரியபிள் ஈக்குவல் மறுபடியும் ஃபேக்ட் அதுக்கப்புறம் மல்டிப்ளை சிம்பிள் ஐ. சரிங்களா? ஸோ இப்போ எனக்கு என்ன நடக்க போகுதுன்னா, அந்த ஃபேக்டில் இப்போ உள்ளே வந்தோடனே பார்க்குது ஃபேக்டில் நம்ம 1 அசைன் பண்ணிக்குமா? அந்த 1 இங்கே இருக்கும். இதில் 1 இருக்கும். ஐயில் வந்து ஃபஸ்ட்டு 1ஆம் நம்பர் எடுத்துகிட்டு வரும். சரிங்களா? 1. அப்போ 1 மல்டிப்ளை 1 1ஆம் நம்பரை ஃபேக்ட்டுங்கிற வேரியபிளை ஸ்டோர் பண்ணிடும். சரிங்களா? அடுத்து லூப் சுற்றும் போது என்ன ஆகும், ஐயில் 2ன்னு எடுத்துகிட்டு வருமா? 2ன்னு எடுத்துகிட்டு வரும்போது ஐயில் 2 ஃபேக்டில் ஆல்ரெடி 1 தான் ஸ்டோர் ஆச்சு. அப்போ 1 ஸ்டார் 2 அப்போ 2 ஆன்சர். ஸோ அந்த 2 கொண்டு போய் மறுபடியும் ஃபேக்ட்லேயே ஸ்டோர் பண்ணிக்கும். சரிங்களா? ஓகே, இதை நான் MS பெயிண்டில் தெளிவாக சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், ஸோ ஃபேக்ட் எஃப்னு போட்டுக்கிறேன். ஸோ இது ஒரு ஃபேக்ட் எஃப்னு போட்டுக்கிறேன். ஸ்டார் சிம்பிள் போட்டுட்டு, ஸோ ஸ்டார் சிம்பிள், ஸோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி போட்டிருக்கேன், ஸ்டார் சிம்பிள்னு வச்சுக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா ஐ சிம்பிள். ஓகேங்களா? ஸோ நான் ரேஞ்சில் வந்து உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கேன், இங்கே ஐ போட்டேன்னா ரேஞ்சில் 1லேருந்து 10 கொடுத்தேன்னா 1லேருந்து எனக்கு 9 வரைக்கும் அந்த ஐ எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்கும். அந்த ஐ தான் பிரிண்ட் ஆச்சுன்னு நான் லாஸ்ட்டாக சொல்லியிருந்தேன். சரிங்களா? அப்போ இந்த லூப் சுற்றும் போது என்ன ஆகுனா, இந்த ஐயில் ஃபஸ்ட்டு 1 வரும், 2 வரும், 3 வரும், அப் டு நான் இங்கே நம்பரில் என்ன நம்பர் கொடுத்தனோ அது வரைக்கும் எனக்கு லூப் சுற்றிக்கிட்டே இருக்க போகுது. சரிங்களா? ஓகே, ஃபஸ்ட்டு இப்போ நான் வந்து ஐயில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஐயில் வந்து 1ஆம் நம்பர் எதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இங்கே ஃபேக்ட்டுங்கிற வேரியபிளில் ஆல்ரெடி இந்த ஃபேக்ட், ஸோ இந்த ஃபேக்டில் வந்து என்ன சொல்லியிருக்கேன், 1 அசைன் பண்ணிட்டோமா? ஸோ அந்த 1 தான் எனக்கு இங்கே எடுத்துகிட்டு வரும். 1 ஸ்டாரு 1 2 மல்டிப்ளை ஆகி எஃப்ல வந்து 1ன்னு ஸ்டோர் ஆயிடும். சரிங்களா? அடுத்த கண்டிஷன் என்ன ஆகும், ஐயில் வந்து 2ஆம் நம்பர்னு வருமா? ஸோ 2ஆம் நம்பரும் வரும். ஸோ 2ஆம் நம்பர் வரும்போது எஃப்ல அதே 1 தான் இருக்கும். ஏன்னா இந்த 1 மல்டிப்ளை ஆகி எஃப்ல 1ன்னு ஸ்டோர் ஆயிரும். மறுபடியும் லூப் சுற்றும் போது அந்த எஃப்ல இங்கே என்ன இருக்குது, 1 தானே இருக்குது. 1 மறுபடியும் ஸ்டார் வந்துட்டு ஐயில் வந்து 2ஆம் நம்பர் வருதா, அந்த ஐயில் 2 வரும் லூப் சுற்றும் போது. சரிங்களா? அப்போ 1 ஸ்டார் 2ங்கும் போது எஃப்ல வந்து 2ன்னு எனக்கு ஸ்டோர் ஆயிரும். சரிங்களா? மறுபடியும் லூப் சுற்றும் போது ஐயில் வந்து என்ன வரும், 3ஆம் நம்பர் எடுத்துகிட்டு வரும். ஸோ அப்போ ஃபேக்ட் எஃப்ல என்ன இருக்கும், 2 இருக்குமா? இங்கே கடைசியாக வந்தது 2 ஸ்டாரு ஐயில் 3 அப்போ 2 × 3 எஃப்ல வந்து 6ன்னு எனக்கு ஸ்டோர் ஆகும். சரிங்களா? ஸோ எனக்கு இந்த மாதிரி போக போக இன்க்ரிமெண்ட் அடுத்து 4 வந்துச்சுன்னு வச்சுங்களேன். அப்போ எஃப்ல ஆல்ரெடி இங்கே 6 இருக்குது, ஸ்டாரு ஐயில் 4 வருது. ஸோ 24ன்னு எனக்கு ஸ்டோர் ஆகும். சரிங்களா?
இப்போ 4 ஃபேக்டோரியல் கொடுத்தனா எனக்கு ஆன்சர் வந்து 24ன்னு எனக்கு எடுத்துகிட்டு வரும். சரிங்களா? ஸோ இது இப்படி தான் லூப் ரன் ஆகுது. ஓகே. ஸோ அதே கான்செப்ட் தான் நான் இங்கே போட்டிருக்கேன். போட்டதுக்கப்புறம் என்ட்ரு பண்ணுங்க. என்ட்ரு பண்ணோடனே எனக்கு இதுக்கு கீழே நீங்கள் பிரிண்ட் கொடுத்தீங்கன்னா ஒவ்வொரு டைம் லூப் சுற்றும் போது உங்கள் பிரிண்ட் வந்து பிரிண்ட் ஆகிட்டே இருக்க போகுது. அதனால பேக் ஸ்பேஸ் கொடுத்தீங்கன்னா இந்த லூப்பை விட்டு வெளியில் வந்துடும். இந்த இடத்துல ஒரு பிரிண்ட் கொடுத்துட்டு டபுள் கோட்ஸில் உங்கள் புக்கில் கொடுத்துருக்க மாதிரி என்ன கொடுத்துருக்காங்கன்னா டபுள் கோட்ஸில் நீங்கள் என்ன கொடுத்தாலும் பிரிண்ட் ஆக போகுது. ஃபேக்டோரியல் ஆஃப் டபுள் கோட்ஸில் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த இடத்துல கமா கொடுத்துட்டு எந்த வேரியபிளை பிரிண்ட் பண்ண போகிறேன்னா நம்ங்கிற வேரியபிள். ஸோ ஃபேக்டோரியல் ஆஃப் அந்த நம்பர் கமா டபுள் கோட்ஸில் இஸ் கொடுத்துக்கிறேன். இஸ் கமா அவுட்புட் எதில் ஸ்டோர் ஆகுது கடைசியாக எஃப்ஏசிடி ஃபேக்ட்டுங்கிற வேரியபிள் ஸ்டோர் ஆகிருக்க போகுது ஃபைனலாக வேல்யூ. சரிங்களா? ஸோ அதனால் அதை இங்கே கொடுத்துக்கிறேன். சரிங்களா? இப்போ கொடுத்துட்டு இந்த ப்ரோக்ராமை நம்ம ரன் பண்ணுவோம். ஓகே, எனக்கு என்டர் ஏ நம்பர்னு வருது. ஃபார் எக்ஸாம்பிள் 5ன்னு கொடுத்து என்டர் பண்ணுறேன். எனக்கு ஃபேக்டோரியல் ஆஃப் இந்த டபுள் கோட்ஸில் கொடுத்தது ஃபஸ்ட்டு பிரிண்ட் ஆயிரும். அடுத்து நம்மங்கிற வேரியபிள் எடுத்துருக்கோம். நம்மங்கிற வேரியபிள் என்ன இருக்குது, இந்த வேரியபிளாக எவ்வளோ 5ன்னு வாங்கினோமா, இப்போ 5ன்னு எனக்கு வந்துருச்சு. அதுக்கப்புறம் வருது இந்த இஸ் ஸ்டேட்மெண்ட்டு, இஸ் பிரிண்ட் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் இந்த கடைசியாக இந்த லூப்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ எனக்கு 5ன்னு வாங்கினேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு இங்கே என்ன ரேஞ்சில் என்ன ஆகும்னா 1, 5 + 1 அப்போ 6. அப்போ 1லேருந்து 5 வரைக்கும் எனக்கு எடுத்துக்கும் ரேஞ்சு. சரிங்களா? அப்போ ஐ வந்து 1, 2, 3, 4, 5 வரைக்கும் சுற்றி ஃபைனலாக அந்த ஆன்சர் ஃபேக்டில் என்ன ஸ்டோர் ஆச்சோ அந்த ஆன்சரை எனக்கு இங்கே பிரிண்ட் ஆயிருக்கு. சரிங்களா? அதான் 120 எனக்கு பிரிண்ட் ஆயிருக்கு. சரிங்களா? வேறு ஏதாவது நம்பர் கொடுத்து பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் நம்பர் 10ன்னு கொடுத்து என்டர் பண்ணனா ஸோ அதோட எனக்கு ஃபேக்டோரியல் நம்பர் எனக்கு வந்துடும். சரிங்களா? ஸோ இதான் வந்து சிம்பிளான கான்செப்ட். இப்போ உங்களுக்கு இதெல்லாம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். எதுக்காக இன்புட் யூஸ் பண்ணுறோம், எதுக்காக இன்டிஜர் யூஸ் பண்ணுறோம், எதுக்காக கண்டிஷன் யூஸ் பண்ணுறோம். இப்போ பாருங்கள் 0 கொடுத்தனா எனக்கு 1ன்னு வரும்னு சொன்னேன்னா, இப்போ நான் ரன் பண்ணுறேன். இன்புட்டில் வந்து 0ன்னு கொடுத்துட்டு என்டர் பண்ணனா ஃபேக்டோரியல் நம்பர் 1. சரிங்களா? ஸோ 0 கண்டிஷன் பாஸ் ஆயிரும். நம்பரில் 0 ஆகுனா 0 பாஸ் ஆகிட்டு உள்ள ஃபேக்ட் 1ன்னு அசைன் ஆகி எனக்கு இங்கே வந்துடும். ஏன்னா ரேஞ்சு தான் 1லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். எனக்கு இதுக்குள்ளேயே போகாது. சரிங்களா? ஜஸ்ட்டு எனக்கு இங்கே பிரிண்ட் ஆயிரும். சரிங்களா? ஓகே, இதான் விஷயம். சரிங்களா? இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவாங்க. சரிங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.